ஆரி ஒர்க் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை பிகினர்ஸாக இருக்கீங்களா, ஆரி ஒர்க்கில் மாஸ்டர் ஆகணுமா? ஸோ இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ஆரி ஒர்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் அண்ட் இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி ஆரி ஒர்க் பேசிக் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அண்டு பேசிக் டு அட்வான்ஸ் எப்படி போகிறதுக்கு எல்லாமே இந்த மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ. ஸோ மெயினாக இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னாக்கா நம்ம சேனலில் ஆரி ஒர்க்குக்கு ரிலேட்டடான ஒரு வீடியோ போடுறதும் உங்களுக்கு காட்டும் அண்டு நம்ம வீடியோவில் நிறையா புதுசாக ஆரி ஒர்க் ரிலேட்டட் நாலேஜ் கெயின் பண்ணலாம் நீங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் ஆரி மாஸ்டர் கிட்டில் பார்க்க போகிறது வந்து ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி ஸ்டாண்டு தான். இந்த மெட்டீரியலோட பேர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி ஸ்டாண்டு தான். ஆரி ஒர்க் ஈஸியாக கற்றுக்க போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டாண்டு அண்டு ஸ்டேபிளாக ஒர்க் பண்ண முடியும். எங்கே போகிறீங்க, எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க, எங்கே உட்காடுறீங்களோ அங்கே கரெக்டாக நீங்கள் ஈஸியாக உட்காந்து ஸ்டேபிளாக வச்சு தைச்சிக்கலாம் அண்டு ஃபோக்கஸாக பண்ணி தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டாண்டு அண்டு கம்ஃபர்டபுளாக கூட இருக்கும். இந்த புஷ்ஷு கொடுக்குறதுனால நீங்கள் அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம். இப்படி ஷேக் ஆகிடுச்சினாக்கா நீங்கள் இந்த ரிங்கில் வந்து நீங்கள் புஷ்ஷில் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் மெட்டீரியல் பார்க்க போகிறது வந்து உடன் ஃப்ரேம். இதுதான் இது உடன் ஃப்ரேமு. இதுக்கு மேலே வச்சு ஒர்க் பண்ணுவோம். இதில் தான் நாங்கள் வந்து கிளாத்து போட்டு டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கம்ஃபர்டபுளாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல் இது தான். இதுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் பார்க்குறது வந்து பாப்லின் கிளாத். இந்த பாப்லின் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா காட்டனில் வரும். உங்களுக்கு ஃபேப்ரிக் நல்லா இருக்கும். பிகினர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த கிளாத்து தான். இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இதில் ஆரி ஒர்க்கு, பீட்ஸு, ஜர்தோசி எல்லா ஒர்க்கும் இதில் பண்ணலாம். இது வந்து ஒயிட்டும் ப்ரொவைட் பண்ணுவேன் அண்டு பிளாக்கும் ப்ரொவைட் பண்ணுவேன். மெட்டீரியல் ஆரி மாஸ்டர் கிட்டில் பார்க்க போகிறது வந்து இந்த நாடா தான். ரேப் பண்ணணும் இந்த நாடா, இந்த ஃப்ரேமில் ரேப் பண்ணணும் இந்த நாடா. ஸோ இதனால் என்ன ஆகுனாக்கா நீங்கள் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணினாக்கா டைட்டாக இருக்கும் அண்டு சேஃபாக இருக்கும். உங்களோட கிளாத்து எதுவும் டேமேஜ் ஆகாது அண்டு நீங்கள் சீக்கிரமாக ஆரி ஒர்க் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் கிட்டில் இந்த ஜெரி த்ரெட் தான். இந்த ஜெரி த்ரெட்டில் வந்து நீங்கள் பேசிக் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெட்டீரியலில் இந்த கலர் வந்து மெட்டாலிக் ஷைன் கொடுக்கும். உங்களுக்கு அவுட்லைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மெட்டீரியல் இது தான். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது வந்து ஆரி நீடில். இந்த ஜெரி த்ரெட்டு நூல் எல்லாம் இதில் தைக்குவாங்க. இது வந்து பீட்ஸ் நீடில். இதில் பீட்ஸு, ஜர்தோசி எல்லாம் தைக்குவாங்க. இது அயன் நீடில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. துளிப் நீடில் எதுனால நான் கொடுக்குறது இல்லைனாக்கா அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட்டையாக வரும் இந்த இடத்துல. அது வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுனாக்கா நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ டு யூஸ் அண்டு ஹேண்ட் ஃப்ரீயாக ஆகிடும் உங்களுக்கு. ஒன்ஸ் இதில் மாஸ்டர் பண்ணிட்டீங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது. ஏன்னாக்கா ஆரி ஒர்க்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் வந்து ஊசி தான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து சீவிங் நீடில் தான். 30 பீசஸ் வரும் இந்த நீடில்ஸு. டிஃப்ரெண்ட் சைஸஸில் வரும். எல்லாமே தனித்தனியாக சைஸில் வரும். மொத்தம் 30 நீடில்ஸ் வரும் இதில். அண்ட் நூல் கோக்குறதும் வரும் இதுலேயே உங்களுக்கு. இது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுனாக்கா ஜர்தோசி இல்லை ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கெல்லாம் கண்டிப்பாக அப்புறமா யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக ஆகும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னாக்கா சுகர் பீட்ஸ். இது வந்து A1 சுகர் பீட்ஸ் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சுகர் பீட்ஸ் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸில் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மெட்டீரியல் வந்து பிகினர்ஸ்க்கு இந்த மெட்டீரியல் தான். இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா A*. ஓகேவா? மெட்டீரியல் வந்து 3mm ஆன்டிக் பீட்ஸு. இது வந்து சுகர் பீட்ஸோட ஒரு சுத்து பெருசாக இருக்கும் இந்த மெட்டீரியலில். இது வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது ஈஸி தான் ஸ்டிச் பண்ணுறது.
நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சைஸில், இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆரி ஒர்க்கில் நிறைய டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே. அதே மாதிரி 4mm வந்து ஒரு சைஸ், இதோட ஒரு சைஸ் வந்து பெருசு. இது 3mmனாக்கா இது 4mm ஆன்டிக் பீட்ஸ் தான், இது சேம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உட்டன் ஸ்கேல், உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு லைன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல் இது தான். நெக்ஸ்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கிங் சாக். இதில் வந்து மொத்தம் 5 கலர்ஸ் வரும். இது டப்பாவை அப்படியே வரும், உங்களுக்கு ஃபுல்லாக வரும் இது. ஓகேவா? ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் டெம்பரவரியாக டிசைன் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். அப்புறமா நீங்கள் தொடச்சிங்கனாக்கா அது டஸ்ட்டு போயிடும், உங்களுக்கு ஃபுல்லாக போயிடும். இல்லை நீங்கள் வந்து ஊற போட்டிங்கனாக்கா கரெக்டாக ஆகிடும் உங்களுக்கு. ஓகேவா? இது டெம்பரவரிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாலிஸ்டர் த்ரெட்டு, பீட்ஸ் எல்லாம் ஜர்தோசி அதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த த்ரெட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். நான் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் சிசர் கொடுப்போம். இந்த சிசர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுனாக்கா இந்த த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு அண்டு உங்களுக்கு ஜர்தோசி எல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்க் த்ரெடு தான். இந்த சில்க் த்ரெடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இது ஆரி ஒர்க்கில் நிறையா தேவைப்படும். ரொம்ப தின்னாக இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கும் ஆஸ் கம்பேர்ட் டு வந்து பாலிஸ்டர் த்ரெட்டு. இது வந்து ரொம்ப சாஃப்ட் அண்டு சில்கியாக இருக்கும் தைக்கிறதுக்கு, அண்டு ஷைனிங்காகவும் இருக்கும். நீங்கள் டிசைன் பண்ணும்போது ரொம்ப ஒரு எலிவெண்ட்டான லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேசிங் பேப்பர் தான். இதில் வந்து நாங்கள் ட்ரா பண்ணுவோம், என்ன டிசைன் தைக்கிறோன்னு சொல்லி இதில் ட்ரா பண்ணி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம கிளாத்தில் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆரி ஒர்க். இன்ஸ்டெப் தான். இன்ஸ்டெப் வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்ட். இது வந்து பைப்பிங் த்ரெட் தான். இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னாக்கா பீட்ஸு ஜர்தோசி எல்லாம் லோடு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட். இது வந்து செயின் ஸ்டோனு. இது வந்து ஃபேன்சி ஒர்க் பண்ணுறதுக்கு, ஃபேன்சி லுக் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு இதில் நீங்கள் கற்றுக்கலாம். இது வந்து ஜர்தோசி தான். ஜர்தோசி வந்து பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால தான் சிசர் கொடுத்துருக்கேன் கட் பண்ணி. அண்டு இது அவ்வளோ பேசிக்கில் யூஸ் ஆகாது. பேசிக்கலில் இது கொஞ்சம் அட்வான்ஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது அட்வான்ஸில் கண்டிப்பாக யூஸ் ஆகின ஒரு ப்ராடக்ட் தான். இது ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து கோல்டு கட் பீட்ஸ். இது வந்து இதுக்கு பேர் வந்து கட் தானே கூட சொல்லுவோம் நாங்கள். இது வந்து பீட்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் பெருசு இல்லை. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து டியூப் பீட்ஸ். இந்த டியூப் பீட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா இதோட ஒரு சுற்று பெருசாக இருக்கும். இதே மாதிரி சேம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே. இதெல்லாம் வந்து நிறைய பேசிக்கில் கற்றுட்டிங்கனாக்கா நிறைய டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு, நிறைய ஆரி ஒர்க்கில் எவ்வளோ டிசைன்ஸ் வருமே அவ்வளோ அந்த மெட்டீரியல்ஸ் வந்து இதில் கொடுக்குறேன். நான் எல்லாமே ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு, பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா 4mm ரவுண்டு ஸ்டோன் தான் ப்ரொவைட் பண்ணுறேன். இது வந்து க்ளூவில் பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அண்டு திலகம் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இது கூட சேம் தான், க்ளூவில் ஸ்டிச் பண்ண மாதிரி தான் இருக்கும் சேமாக. குந்தன் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ளூ தான். இந்த க்ளூ வந்து ரொம்ப எஃபெக்டிவான இருக்கும். போட்ட உடனே கல்லெல்லாம் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இந்த க்ளூ. அண்டு நான் ஃபேப்ரிக் க்ளூ கூட இருக்குது நம்மக்கிட்ட. அண்ட் நான் ஃபேப்ரிக் க்ளூக்கு எதுனால கொடுக்கலனாக்கா அது ரொம்ப டைம் எடுக்கும். அது விட்டுட்டு வந்து நீங்கள் காற்றுல அது வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் அது கொடுக்கல. இது வந்து இன்ஸ்டன்ட், போட்ட உடனே ஒரு 3 செகண்டில் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ட்ரைனஸ் தெரியும் அப்படியே. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்வென்ஸ். இதுக்கு சம்கி பேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஆரி ஒர்க் மெட்டீரியலுக்கு. அண்டு இது டிஃப்ரெண்ட்டு ஸ்டிச் போடுறதுக்கு ரொம்ப தேவைப்படும் இந்த மெட்டீரியல் சீக்வென்ஸ். ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட பேர் வந்து ரிங்கு. நார்மல் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணுவோம் இது. அண்டு இதுக்குள்ளே வந்து ஸ்டோன் ஒட்டுவோம், உள்ளே ஸ்டோன் ஒட்டுவோம். இது தைச்சிட்டுக்கப்புறம் ஸ்டோன் ஒட்டுவோம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இதுதான். அந்த ஸ்டோனு தான் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஜர்க்கன் ஸ்டோன் இதோட பேர். இது வந்து கீழே கூரா வரும். கீழே கூரா வந்துச்சுனாக்கா இந்த ரிங்கில் நீங்கள் கம் போட்டு இன்சைடில் பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் இந்த மெட்டீரியல். ஓகேவா? ப்ராடக்ட் வந்து ரவுண்ட் ஷேப் மிரர் தான் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் கூட வருது, அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை உங்களுக்கு. இது ரவுண்ட் ஷேப் மட்டும்தான் போதும்.
சும்மா பேஸ்ட் பண்ணி நல்லா லுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மி காயின்ஸ் தான். இது கூட நார்மல் ஸ்டிச் தான் பண்ணணும். இது வந்து அட்வான்ஸ் ஒர்க்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிசைன்ஸு நிறைய எலிகெண்ட்டான லுக் கொடுக்கறதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அப்சரா பென்சில் தான். இது வந்து ஒயிட் பென்சில் சொல்லுவோம். இதெல்லாம் நிறைய ட்ரா பண்ணுறதுக்கு, துணியில் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இது வேணானாக்கா உங்களுக்கு நான் மார்க்கர் ப்ரொவைட் பண்ணுவேன். ஏன்னாக்கா ட்ரேசிங் பேப்பரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மார்க்கர். அது கூட வாங்கிக்கலாம், இது கூட வாங்கிக்கலாம். இது ஒரு மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் ஆப்ஷனல். உங்களுக்கு எது கேட்குறீங்கனாக்கா அது ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேவா? ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஹாஃப் பீட்ஸு. இது வந்து பேஸ்டிங் சேம். நான் 4mm ஸ்டோன் காமிச்ச மாதிரி தான். இது கூட 4mm சைஸ் தான். இது கூட நார்மல் பேஸ்ட் பண்ண ஒட்டுற மாதிரி தான். இது வந்து பீட்ஸ்லேயே ஹாஃப் பீட்ஸ் வரும். இது ஒட்டுற மாதிரி வரும். இது ப்ராடக்ட் லாஸ்டான ப்ராடக்ட் பார்த்திங்கனாக்கா பால் செயின். இந்த பால் செயின் வந்து ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ண மாதிரி சேம் ப்ராசஸ் தான் இருக்கும். இது வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஸ்டிச்சிங்கில் அட்வான்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. அண்ட் இதுதான் ஒரு ஃபுல்லான ஆரி மார்க்கெட் கிட்டு. இதில் வந்து ரொம்ப டோட்டலாக உங்களுக்கு வந்து 34 ஐட்டம்ஸ் வரும். எல்லாமே பேசிக் டு அட்வான்ஸ். இந்த மெட்டீரியல்ஸ் வச்சே நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். எல்லாம் பிகினர்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் போகலாம். இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1200 தான். அண்டு நீங்கள் இதுக்குண்டான ஆஃபர் வந்து நீங்கள் தமிழ்நாடுலேருந்து ஆர்டர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ரீயான ஷிப்பிங் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்டு இது வேணும்னாக்கா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு இந்த கிட்டு வேணும்னாக்கா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸ்க்ரீனில். அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த நம்பரில் நீங்கள் எல்லா ஆரி ஒர்க் இந்த கிட் இல்லாமல் எல்லா ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. நீங்கள் கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நாங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் அதோட கரெக்டான பேஸான ப்ரைஸ் எல்லாமே கரெக்டாக ஷேர் பண்ணுவோம். அண்டு நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணணுன்னாக்கா நம்மக்கிட்ட கொடுக்கலாம். நாங்கள் வந்து 25 இயர்ஸ் ஆரி ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். ரொம்ப உங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் வித் பர்ஃபெக்ஷன் எல்லாமே கரெக்டாக சூப்பராக உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணும்போது நீங்கள் எடுத்துக்குவீங்க. அது நீங்கள் ஓகேனாக்கா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் எல்லாமே அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பார்த்ததோட உங்களுக்கு எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோக்கு நிறையா லைக்ஸ் போடுங்க அண்டு நிறையா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அண்ட் யார் ஆரி ஒர்க் கற்றுக்கிறாங்களோ உங்கள் கிளாஸில் யார் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ எல்லாமே. ஒரு பிகினர்ஸ்க்கு அண்டு எல்லாமே கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். ஒரு ப்ராடக்ட் கூட வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு. ஓகேவா? நிறைய லைக்ஸ் போடுங்க. அண்டு ஆரி ஒர்க் ரிலேட்டடான டவுட்டு நிறையா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். உங்களுக்கு என்ன ஆரி ஒர்க் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ப்ராடக்ட் வைஸ் இருந்தாலும் சரி, அது தைக்கிறதுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ண அந்த ப்ராப்ளமை நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.